வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன தீமைகள் நமக்கு ஏற்படும், அந்த தீமைகள் எப்படியெல்லாம் நம்ம விடுபடலாம், பப்பாளி பழத்தை எந்தெந்த உணவுப் பொருட்களை இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்ற அனைத்து தகவல்களையுமே நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பப்பாளி பலருக்கு நன்மை அளிப்பதாக இருந்தாலும் ஒரு சில பேருக்கு பப்பாளி சாப்பிடுவது அவங்களுடைய ஆரோக்கியத்தில் பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்துந்தாங்க. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அதிக அளவில் பப்பாளி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒத்துக்காது. அதே போல் பழுக்காமல் இருக்கக்கூடிய பப்பாளி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தீமை தான் கொடுக்கும். எப்போதுமே நீங்க பப்பாளியை சாப்பிடும்போது உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பப்பாளி பழத்தை சாப்பிட்டுருங்க. இல்லைனா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு பப்பாளியை சாப்பிடுங்க. பப்பாளி 100 கிராம்லேருந்து 120 கிராம் வரைக்கும் ஒரு நாளைக்கு எடுத்துட்டாலே போதுமானதுங்க. பப்பாளி இலை சாறு உங்களுக்கு வேணும்னா 3 டீஸ்பூன்லேருந்து 5 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு என்னென்ன தீமைகள் கிடைக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய நோய் இருக்கிறவங்க பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பப்பாளி இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் தான். இருந்தாலுமே இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பப்பாளி சாப்பிடாமல் இருக்கிறதா நல்லது அப்படின்றத ஒரு பக்கம் மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. அதுக்கான காரணமாக அவங்க என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, பப்பாளியில் சயனோஜெனிக் கிளைகோசைடுகள் அப்படின்ற அந்த அமினோ அமிலங்கள் சிறிய அளவில் இருக்குங்க. ஸோ இது செரிமான அமைப்பில் ஹைட்ரஜன் சயனைடை உற்பத்தி செய்யுது. இது பெரும்பாலான மக்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னாலும் இதய நோய் உள்ளவர்களுக்கு இது ஆபத்தை அதிகரிக்குங்க. உங்களுக்கு இதய நோய் பிரச்சனை இருந்துச்சுன்னா பப்பாளியை நீங்கள் சாப்பிட வேண்டும் அப்படின்ற விருப்பமும் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி மருத்துவரை அணுகுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ ஏன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒவ்வாமை அந்த அலர்ஜி உங்களுக்கு இருக்கா பாருங்கள். அலர்ஜி இருந்துச்சுன்னா நீங்கள் பப்பாளி பழங்களை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதெல்லாம் பலர் லேட்டெக்ஸ் ஒவ்வாமையால் அவதிப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்களாம் பப்பாளி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அவர்கள் பப்பாளி பழத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா அலர்ஜி ஒவ்வாமை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய கைட்டினேஸ்கள் எனப்படக்கூடிய என்சைம் லேட்டெக்ஸ் புரோட்டீன்களோட வினை புரிந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்துங்க. இதனால உடல்ல தடிப்புகள், வீக்கம், தும்மல், இருமல், சுவாசிக்கிறதுல சிரமம், கண்கள்லேருந்து நீர் வடிதல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். சிலருக்கு பப்பாளினுடைய வாசனை கூட உணர முடியாது. அது உணர்ந்தா கூட உங்களுக்கு குமட்டுற மாதிரி இருக்கும். அது கூட உங்களுக்கு அந்த வாசனை கூட உங்களுக்கு அலர்ஜியாக தான் இருக்கும். இவங்கெல்லாம் பப்பாளி பக்கமே போகாமல் இருக்கிறதாங்க நல்லது. ஹைப்போ தைராய்டிசம் பிரச்சனை உங்களுக்கு இருக்கா பாருங்க. அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசம் இருந்துச்சுன்னா பப்பாளியை நீங்கள் சாப்பிட்றது தவிர்க்கணுங்க. பப்பாளியில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றத சில ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. மேலும் சோர்வு, மந்தமான வளர்ச்சிதை மாற்றம் போன்ற அறிகுறிகளை இன்னும் அது உங்களுக்கு மோசமாக்கும். எனவே ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறவங்க பப்பாளி சாப்பிடுவதற்கு முன்னாடி மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லதுன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. சிறுநீரக கற்கள், கிட்னி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு இருக்கா பாருங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. பப்பாளியில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகமாக இருக்கிறதால சிறுநீரக கற்கள் உள்ளவர்கள் பப்பாளி பழங்களை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா சிறுநீரக கற்களினுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுங்க. அதாவது அந்த கற்களினுடைய அளவு அதிகரிக்கும். இது சிறுநீர் கழிக்கிறது உங்களுக்கு கடினமாக்கிடலாம். எனவே சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க பப்பாளி பழங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பப்பாளி பழத்தை எந்தெந்த உணவுப் பொருட்களோடு நம்ம இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதையும் நம்ம விளக்கமாக தெரிந்து கொள்ளும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பப்பாளி பழங்களை மில்க் மற்றும் மில்க் ப்ராடக்ட்ஸ், பால் மற்றும் பால் பொருட்களோடு நீங்கள் இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. பால் பொருட்கள் மற்றும் பப்பாளி பழத்தை ஒன்றாக சாப்பிடுவது செரிமான பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய அமிலேஸ் மற்றும் பப்பைன் என்னும் என்சைம்கள் பால் பொருட்களினுடைய செரிமானத்தை பாதிக்கும். இதனால் அசௌகரியம் உங்களுக்கு ஏற்படும். சிலர் பாலில் இருக்கக்கூடிய சத்தும் பப்பாளியில் சேர்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலில் பப்பாளி சேர்த்து ஜூஸ் ஆகி குடிக்கிறது உண்டு. ஆனால் பாலில் மட்டும் அல்லாமல் பாலிலிருந்து பெறக்கூடிய தயிர், யோகட், வெண்ணெய் போன்ற நிறைய பால் பொருட்களையுமே பப்பாளியில் சேர்க்கக்கூடாது அப்படின்றதான் உண்மை. அப்படி நீங்கள் சேர்த்தீங்கன்னா வயிற்று வலி உபாதைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். வயிறு உபாதைகளை தடுக்கும் அப்படின்றதால நீங்கள் உணவு எடுப்பதிலுமே கவனமாக இருக்கணும். இப்போ வயிறை குளிர்ச்சியாக வைக்கிறது, வயிறு உபாதைகளை உங்களுக்கு தடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அந்த மாதிரி பப்பாளி பழத்தை பப்பாளி மில்க் ப்ராடக்ட்ஸோட நீங்கள் சேர்த்துக்காதீங்க. கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பப்பாளியோட பழத்தோட நீங்கள் ஹை புரோட்டீன் ஃபுட்ஸ், உயர்த்த புரத உணவுகளை ஒருபோதும் சேர்த்துக்கொள்ளக்கூடாதுங்க. பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய பப்பைன் என்ற பொருள் சில புரதங்களை ஜீரணிக்க விடாமல் தடுக்கலாம். எனவே பப்பாளி சாப்பிடும்போது அதிக புரதம் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். குறிப்பாக அதிக புரதம் இருக்கக்கூடிய உணவுகள்னு பார்த்தீங்கன்னா இறைச்சி, மீன், முட்டை போன்றவற்றை பப்பாளி சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிடக்கூடாது. இதனால செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளான வயிற்று உப்புசம், நெஞ்சு எரிச்சல், அசிடிட்டின்னு சொல்லுவோம், இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் ஏற்படலாம். குறிப்பாக செரிமான பிரச்சனை உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள்லாம் போயிட்டு அந்த ஹை புரோட்டீன் ஃபுட்ஸோட
பப்பாளி பழத்தை சாப்பிட்டீங்கன்னா இன்னும் உங்களுடைய செரிமான மண்டலம் வீக் ஆகிடும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கவனமாக இருக்கணும். பப்பாளி பழத்தோட நீங்கள் சிட்ரிக் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சிட்ரஸ் பழங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆரஞ்சு பழம், எலுமிச்சம் பழம் போன்றவற்றை பப்பாளி பழத்தோட சேர்த்து சாப்பிடுவது செரிமான பிரச்சனை உங்களுக்கு வந்து ஏற்படுத்துங்க. பப்பாளி மற்றும் சிட்ரஸ் பழங்களை ஒன்றாக சாப்பிடும்போது புளிப்பு சுவை உங்களுக்கு ஏற்படும். இதனால் செரிமான கோளாறுகள் வரலாம். ஏன்னா சிட்ரஸ் மற்றும் பப்பாளி இரண்டுமே விட்டமின் சி அதிகம் இருக்குது. இது நெஞ்செரிச்சல் மற்றும் வயிற்று எரிச்சலை உண்டாக்கும். பப்பாளியை வந்து ஃப்ரூட் சாலட்டாக நீங்கள் எடுக்கும்போது சிட்ரஸ் பழங்களோட பப்பாளியை சேர்த்து சாப்பிட்றதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, கவனமாக இருங்க. பப்பாளி மற்றும் வெள்ளரிக்காய் சேர்த்து எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. பப்பாளி மற்றும் வெள்ளரிக்காய் இரண்டுமே தனித்தனியாக பார்க்கும்போது அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டிருக்கக்கூடிய பழங்கள். ஆனால் இரண்டையுமே நீங்கள் ஒன்றாக சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பாதிக்கவே செய்யுன்றதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ வெள்ளரிக்காய் வந்து அதிக அளவு நீர் சத்து கொண்டது. இது பப்பாளியோடு சேரும்போது செரிமான பிரச்சனைகள் வரலாம். குறிப்பாக வயிறு உப்புசம், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய ஏற்படும். அதனால் இரண்டையுமே நீங்கள் ஒன்றாக அல்லது குறைந்த இடைவெளியில் எடுக்க வேண்டாம். காலையில் வெள்ளரிக்காயெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 3-4 மணி நேரம் கழித்து நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிடுங்க. இந்த கேப் உங்களுக்கு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ பொரித்த உணவுகளோட எண்ணெயில் வறுத்து பொரித்த ஆயில் ஃபுட்ஸோடு நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில பேர் வந்து சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சைடிஷ் வந்து எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. அதுவும் எண்ணெயில் பொரித்து அந்த இருக்கக்கூடிய அந்த ஆயில் ஃபுட்ஸ், எண்ணெய் உணவுகளை தான் நிறைய எடுக்கணும், முறுமுறுன்னு சாப்பிடணும்னு நினைப்பாங்க. நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஆயில் ஃபுட்ஸ் சாப்பிட்றதே உங்களுக்கு தீமை தான். இதில் நீங்கள் பப்பாளி பழத்தோடு சேர்த்து பொரித்த உணவுகளை சாப்பிடவே கூடாது. இது வயிற்றுக்கு உங்களுக்கு வந்து எரிச்சலை உண்டாக்குங்க. பொரித்த உணவுகளில் அதிக கொழுப்பு இருக்குது. பப்பாளியோட சேரும் பொழுது செரிமானமின்மை மற்றும் வயிற்று அசௌகரியத்தை அது ஏற்படுத்தும். பொதுவாக வறுத்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ போயிட்டு நம்ம வறுத்த உணவுகளோட பப்பாளி பழத்தை சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அது உங்களுக்கு பாதுகாப்பானது கிடையவே கிடையாது. அது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது, ஞாபகம் வச்சுக்கோங்க. காரமான உணவுகளோட, ஸ்பைசி ஃபுட்ஸோட பப்பாளி பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ காரமான உணவுகளுடன் அல்லது காரமான உணவுகளை வந்து சாப்பிட்டு முடித்ததும் பப்பாளி பழங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது. நீங்கள் வந்து பழங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்ணும், காரமான உணவுகளை சாப்பிட்டு முடிச்சோன்னே அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி சாப்பிட்ணுனாலும் பப்பாளி பழத்தை மட்டும் ஒதுக்கி வச்சுருங்க. பப்பாளி பழத்தை காரமான உணவுகளோட நீங்கள் சாப்பிடுவது வயிற்றுக்கு கெடுதல். வயிற்று வலி, வயிற்று உப்புசம், வயிற்று போக்கு போன்ற பிரச்சனைகள் வரலாம். காரமான உணவுகள் வயிற்று பகுதியை எரிச்சலடைய செய்யும். பப்பாளியோட சேர்த்து இது நீங்கள் சாப்பிடும்போது செரிமானத்தில் பிரச்சனை ஏற்படும். அதனால் பப்பாளியுடன் காரமான உணவுகளையோ அல்லது உணவிற்கு அப்புறம் உடனேயே பப்பாளி பழங்களை சேர்த்து சாப்பிட வேண்டாம். ஊறுகாய் உணவோட பப்பாளி நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லதுங்க. உணவிற்கு பிறகு பழங்கள் அப்படின்னும் போது அது உணவில் நீங்கள் ஊறுகாய் சேர்த்து இருக்கிறதால பப்பாளி பழம் வந்து சாப்பிட்றது தவிர்க்கணும். ஏன்னா ஊறுகாய் வந்து அசிடிட்டி, அமிலத்தன்மை கொண்டது. இதனுடன் பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய பப்பைன் அப்படின்ற அந்த என்சைம் நொதியானது இணைந்து செரிமானத்தை வந்து பாதிக்க செய்யலாம். அதனால் மென்மையான உணவுகள் எடுத்த பிறகும் ஊறுகாய் சேர்த்து எடுத்துருந்தீங்கன்னா உடனே பப்பாளி பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட வேணாம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும், என்னதான் பப்பாளி பழம் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் அதை எந்தெந்த நோய் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, குறிப்பாக பப்பாளி பழத்தை வந்து எந்தெந்த உணவுகளோட இணைத்து எடுத்துக்கொண்டால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்ன்றது நீங்கள் கவனமாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் பப்பாளி பழத்தை ஆரோக்கியமான முறைகளில் எடுத்துக்கொண்டு நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.